ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிடலாம். ஜெபித்துட்டு நம்ம அடுத்தடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விலையேற பெற்ற இந்த நாளுக்காகவும், இந்த புதிய மாதத்திற்காகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இது நீங்கள் தான் எங்களுக்கு காண செய்திருக்கீங்க. இது உங்களுடைய தயவு, ஈவு. இதற்கு நாங்கள் தகுதி இல்லைப்பா, ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க. அடுத்து நீங்கள் தான் எங்களோட பேச போகிறீங்க. நாங்கள் கேட்க போகிறோம். லெட் காட் ஸ்பீக்ஸ். தேவனுடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் எங்களுக்காக பேசுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். நீங்கள் அசைவாடுங்க, நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்களே வழிநடத்தி கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் பார்க்கிறது. இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின ஒரு நாள். இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மாதம். வார்த்தைக்குள்ள போவதற்கு முன்பதாக சண்டே பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் ஆராதனையும் சரி வார்த்தையும் சரி நான் தான் கொடுத்தேன். அப்போ அந்த வார்த்தையில் பேசும் பொழுது இரவிலிருந்து சனிக்கிழமை இரவிலிருந்து ஆவியானவரால் ஒரு வார்த்தையின் உள்ளத்தில் இட்ஸ் ஜஸ்ட் பப்ளிங், அது அப்படியே ஊற்று மாதிரி அப்படி பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. அது என்ன வார்த்தை அப்படி என்றால், அநேகருடைய வனாந்தரம் முடிவு பெறுகிறது. many of their wilderness முடிஞ்சிருச்சு, has come to an end, over. இதற்கு பிறகு அவர்கள் சுதந்திரிக்கப் போகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் கானான். ஸோ இந்த வார்த்தை நான் மீண்டுமாக இப்போ ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். ஆகவே ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ் வேர்ட் டு யூ. கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக வனாந்தரத்தை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் 2 காரியம் இருக்குது. ஒன்று வனாந்தரம், ஒன்று கானான். ஒன்று மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும், அடுத்தது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் ஒரு சில இடத்துல இந்த வனாந்தரம் எப்பங்க முடியும், எப்பங்க என் வாழ்க்கை மாறும் என்று நம்ம ஆவலாக காத்து கொண்டு இருப்போம். அப்பொழுது அதை அவர் மாற்றுவார். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி வனாந்தரத்திற்குள் கொண்டு போக ஒரு நாள் இருக்குது, எப்படி எகிப்தின் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்துக்குள் போயிட்டு கானானுக்குள்ளே போகணும், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறார், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறார். அதே போல் நமக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த நேரமும் அந்த காலமும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, ஆழமான வார்த்தை என்றால், அநேகருடைய வனாந்தரத்து முடிவு பெறுகிறதுன்னு சொல்லும்போது சபையில் அநேகர் நிரப்பப்பட்டாங்க, அநேகர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ நம்ம இன்று தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். நீங்கள் எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்கள போயிட்டு கேளுங்களேன், ஏங்க சாப்பிட மாட்டீங்க? இல்லை, ஒரே மன கஷ்டம் எனக்கு. ஏங்க நல்லா ஆக்டிவாக இருங்க, ஏங்க சரியாக சாப்பிட மாட்டேங்க, ரொம்ப சோர்ந்து படுக்கிறீங்கள? மனசில் ஒரே பிரச்சனை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க அந்த மன கஷ்டம், அந்த மன பிரச்சனை சொன்ன உடனே இவங்க இந்த மனதளவில் இந்த கஷ்டம், அதான் நான் சாப்பிட மாட்டேன்னு இவங்க சொன்ன உடனே அரிசி ஏற்றுமதி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சைனாவில் பெரிய பெரிய உலக வர்த்தக நாடுலேருந்து. இவங்க அப்படி சொன்ன உடனே பாதி ஏற்றுமதி நிறுத்திடுறாங்க. நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம். ஏங்க? இல்லை, இவங்க சாப்பிடாம அப்படியே சோர்ந்து இருக்கிறாங்களே, இவங்க சாப்பிடாம அப்படியே முடங்கி இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே அப்படியே பல லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி லாஸ் ஆகிடுச்சு அரிசி இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. சர்ச், நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலாம் போங்க, உலகம் பார்த்துன்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் மைண்ட் செட்டாக தான். நீ சோகத்தில் இருந்தால் இரு, நீ சிரிச்சா சிரி, அழுதா அழு, அதை பற்றி எனக்கு நான் கவலை, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நம்ம அநேகர் தவறான ஒரு காரியத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும். இந்த வார்த்தையை இது தொடர்ச்சி கம்பல்சரி இருக்கும். நம்மள அநேகர் ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்னென்னா, இந்த ஒரு காரியம் எனக்கு வந்ததுனால நான் சரியாக சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், அதனால் லாஸ் யாருக்குமே இல்லை, உங்களுக்கும் எனக்கு தான். எனக்கு ஒரு காரியம் நடக்கலை, நான் ஆகவே சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் வெளியே போகவே மாட்டேன், என் பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேன், கணவரை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேன், அப்பாவை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேன், அம்மாவை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேன். பெரிய பெரிய உலக நாடுகள்லாம்
அச்சச்சோ! இந்த தப்பான முடிவு நீங்க ஏன் எடுத்தீங்க? எங்களுக்கு பாருங்க ஒரு நாளைக்கு இத்தனை கோடி லாஸ் ஆயிடுச்சு. இல்ல. நீங்க நானு சாப்பிடாம சோர்ந்து போய் படுக்கிறதுனால, நஷ்டமும், போராட்டமும், நஷ்டமும், வேதனையும் நமக்கு தானே தவிர்த்து, அந்த சாப்பாட்ட மேனுஃபேக்சர் பண்றாங்க பாருங்க அரிசிய, அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது பாட்டு உலகம் பாட்டு இயங்கிக் கொண்டே இருக்கும். உலகம் உலகம் அது பாட்டு இயங்கிக் கொண்டே இருக்கும். யாருக்காகவும் உலகம் நிக்காது. நான் இது எல்லாத்தையும் அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஆவியானவர் ஒரு சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். லெட் காட் ஸ்பீக்ஸ். தேவன் பேசட்டும் உங்க கூட. நீங்க நானும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நீங்க நானும் ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாள் காத்து கொண்டிருப்போம். அந்த காரியம், நாம் எதிர்பார்த்த அந்த காரியம், அந்த எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே, இயல்பா நடக்கிற ஒரு காரியம் உங்களுடைய இருதயமும், என்னுடைய இருதயமும் என்ன ஆகும்னா, ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்திக்குள்ள போயிடும். டிசப்பாயிண்ட்குள்ள போயிடும். அட போப்பா! வில் கெட் டயர்ட். சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா, ஆசையா இருந்தோம். அது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இனி அந்த காரியம் நடக்காது. நான் நினைச்ச நேரத்தில நடக்காதுன்னு தெரிந்த உடனே, என் இருதயம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டு, ஒரு விரக்திக்குள்ள போயிட்டு, நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தவறு தெரியுமா? ஜெபத்தை நிறுத்திட்டோம். எதுக்கு ஜெபிக்கணும் நானு? வை ஷுட் ஐ ப்ரே? அவருக்கு விருப்பமான காரியமா செய்றேன். அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் செய்றேன். அவருடைய மகனா, மகளா இருக்கிறேன். ஆனா, எனக்கு இத அவர் செய்யவே இல்லையே. ஸோ, நான் ப்ரே பண்ண மாட்டேன். குயிட் பண்றேன். நீங்க நானு ப்ரேயர் பண்ணாததுனால, நீங்களும் நானும் வேதம் வாசிக்காததுனால, பரலோகத்துக்கு எந்த பாதிப்பும் அல்ல. பரலோகத்தினுடைய வல்லமை குறைந்து போகாது. தேவ தூதர்கள் அப்படியே சோர்ந்து போயிட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அமைதியாயிட மாட்டாரு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் தம்முடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் இந்த பூமியில இஸ் கோயிங் டு கம் அகெயின். மீண்டும் அவர் வரப்போகிறார். அதற்கு வேண்டிய ஒரு கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மேசியாவாகிய கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதற்கு வேண்டிய காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்கு. நீங்க நான் சோர்ந்து படுக்கிறதுனால 2ஆம் வருகைக்கான ப்ராசஸ் தடுத்துரும், நிறுத்திடுவாங்க, டிலே பண்ணுவாங்க. வாய்ப்பில்ல. அந்த காரியம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது, சத்துருடைய அரணை நிர்மூலமாக்குறது, அது நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க நான் சோர்ந்துட்டு அமைதியா அமர வேண்டியதான். எனக்கு இது நடக்காதனால நான் சோர்ந்து போயிட்டு அமைதியா குவிட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாம அமைதியா அமர வேண்டியதான். ஸோ ஜெபம் பண்ணாம அமைதியா இருக்கிற என்ன கிடைச்சது? இன்னும் காரியங்கள் மோசமா போயிருக்கு. பட் இட்ஸ் நேச்சுரல். இது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இட்ஸ் வெரி இதில தான் அநேகர் சிக்கிட்டு இருக்கிறோம். அநேகர் இந்த ஒரு காரியத்தில சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெயித்துட்டோம் அப்படின்னா, அடுத்த கொஞ்ச நேரம் உங்களுக்கான வார்த்தை தான், எனக்கான வார்த்தை தான். ஆவியானவர் பேசட்டும். இட்ஸ் நேச்சுரல். எனக்கு ஒரு காரியம் எதிர்பார்க்கிறது நடக்கல. நான் ஒரு விரக்திக்குள்ள போறேன். ஒரு ஏமாற்றம். என் ஹார்ட் ஒரு மாரி அப்படியே ஒரு பிரஷர் ஆகுது. சரியா பிரீத் பண்ண முடியல. அழுகையும் வராது. சிரிக்கவும் மாட்டோம். யார்கிட்டயும் வாய் விட்டு பேசவும் தெரியாது. கோவமும் பட மாட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாரி ஒரு பிரஷர்ல இருக்கும். வி வோன்ட் கிரை. சிரிக்கவும் மாட்டோம். கோவப்படவும் மாட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி, இது அப்படியே ஒரு 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 சர்க்கிள் மாரி இருக்கும். ஜெபத்த அநேகர் குவிட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது நிறுத்திட்டு ஜெபிக்காம இருந்திருப்போம். எதுக்கு ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? என்ன ரீசன் ஜெபிக்கிறதுக்கு? செய்யவே இல்லையே அப்படின்னு. இட்ஸ் நார்மல். இது இயல்பான ஒன்று. பட் சர்ச், இதற்கு அடுத்த படி ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவருடைய விருப்பம் இது. நான் எதிர்பார்த்த காரியம் நான் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கல. நான் ஆசையா இருந்தேன் இது அவர் எனக்கு செய்வார். ஆனா அவர் எனக்கு செய்யல. அவர் செய்யலன்னு தெரிந்தும் நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று யார் ஒருத்தங்க அவர் கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோமோ, யார் ஒருத்தங்க அவரோடு உறவில் இருக்கிறோமோ,
2 விதமான நபர். ஒன்று, நீங்க தான் எனக்கு வேணும். 2வது, உங்களிடத்திலிருந்து எனக்கு என் தேவை வேண்டும். இந்த இந்த கேட்டகரி பீப்பிள் இதில் எல்லாருமே இருந்திருக்கிறோம். நானும் இருந்திருக்கிறேன். இந்த கேட்டகரி பீப்பிள் அவங்க எதிர்பார்ப்பு ஒன்று நடந்து முடிஞ்சிடும், போயிடுவாங்க. திரும்ப அடுத்த ஒரு தேவை வரும், திரும்ப வருவாங்க. திரும்ப அதையும் நடத்திடுவார். திரும்ப அடுத்த ஒரு தேவை வரும், அதுவும் முடிஞ்சிடும். திரும்ப அடுத்து வந்துட்டு இவங்களுடைய வேலை வந்து விட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போகணும். வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகணும். ஆனால் there is a second people, second group. அப்பா என்ன எனக்கு நீங்கள் இந்த அதிசயம் நடத்தலை, எனக்கு இது பெயினாக தான் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி வலி கொடுக்கு, ஐ மீன் டிப்ரெஷன். ஆனால் நீங்கள் கூட இருக்கிறீங்களே, எனக்கு உங்களை பிடிக்குமே, நான் இப்போ எங்கே போகிறது? நீங்கள் இது நடத்தாததுனால நான் அது இயல்பாக வரும் பெயின். ஆனால் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நீங்கள் அப்பா நான் வேற எங்கே போகணும்? எனக்கு யாருமே தெரியாது. நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை நீங்கள் தானே என்னை சுமந்து கொண்டு வரீங்க. இந்த ஒரு காரியம் நீங்கள் நடத்தாததுனால நான் எப்படி உங்கள் மேலே கோவப்படலாம்? ஆனால் இவ்வளோ காரியம் நடத்தியிருக்கீங்களே, எனக்காக இவ்வளோ யுத்தங்களை செஞ்சுருக்கீங்களே, இவ்வளோ அதிசய அற்புதம் செஞ்சுருக்கீங்களே, நீங்கள் தானே பண்ணீங்க. ஓகே, நான் எதிர்பார்த்த, நான் ஆசைப்பட்ட இதை நீ நடத்துவீங்கன்னு இந்த நேரத்துக்குள்ளே இந்த வாழ்க்கையும் இந்த பிஸ்னஸ்ஸு இந்த ஊழியத்தும் சம் எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க நடத்துவேன்னு. ஆனால் டைம் டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓ, இந்த டைம்குள்ளே நடத்துவார். ஆனால் நீங்கள் நடத்தலை. நடத்தாததுனால நீங்கள் நடத்த மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையே. நடத்தாததுனால நீங்கள் என் கூட இல்லைன்றது அர்த்தம் இல்லையே. நீங்கள் அதிசய அற்புதம் நடத்தாததுனால நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையே. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமாப்பா? என்ன, நீங்கள் நடத்தினாலும் ஓகே, நடத்தலைனாலும் ஓகே, டிலே பண்ணாலும் ஓகே, என்னை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. என்னை வலது பக்கம் இடது பக்கம் என்னை விட்டுறாதீங்க. நான் எப்பப்பெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசணுன்னு ஆசையாக இருக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு திரும்ப பேசுங்க. போன சண்டே ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை சபையில் சொன்னார். என்ன வார்த்தை அப்படின்னா, ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் யாரோ தொடர்ச்சியாக இந்த வார்த்தை சொல்லிட்டு வரீங்க. என்ன வார்த்தைன்னா, அவர் எனக்கு அதிசயம் செய்தாலும் சரி, அவர் எனக்கு அதிசயம் செய்யவில்லை என்றாலும் சரி, இந்த நாவு அவரை உயர்த்தி கொண்டிருக்கும், இந்த ஜீவன் அவருடைய ஜீவன், இது நான் வாழ்வது அவருக்காக, இதை நீங்கள் யாருன்னு தெரியலன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட பாதி சபைக்கு மேலே எல்லாருமே நாங்கள் தான் கரங்களை உயர்த்துறாங்க. இது எனக்கான வார்த்தை தான், நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். சர்ச் அவர் அதிசயம் செய்யட்டும், செய்யாமல் போகட்டும், இயல்பு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 2 பாப்பா, ஃப்ரெண்டோட அண்ணன், அவருக்கு 2 பாப்பா. பெரிய பாப்பா வெரி குட், வெரி வெரி குட். பட் குட்டி பாப்பா, நாங்கள் அன்றைக்கி ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்கே நிறைய பொம்மைங்க, பால் அது நிறைய இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பாப்பா அவங்களுக்கு வேண்டிய பொருள் எடுத்துகிட்டு பில் கவுண்டர் நேரம் அவங்க பட்டு போயிட்டாங்க. பில் போட போயிட்டாங்க. அந்த 2 பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது 20 ரூபாயோ என்னமோ 2 பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பாப்பா ஒவ்வொரு பாலையும் எடுக்கிறாங்க, திரும்ப வச்சிடுறாங்க. அந்த ஒரு பொம்மை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க, திரும்ப அதிலே வச்சிடுறாங்க. நான் கேட்குறேன், உனக்கு வேணுமாமான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு வேணாமாம்மா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம். கீழே சாக்லேட் இருந்தது, பக்கத்து செக்ஷன்லேயே சாக்லேட் இருந்தது. சரி, அது போயிட்டு இங்கே எதுனா வேணுமாமான்னு கேட்குறேன். எனக்கு எதுவுமே வேணாம், குட்டி பாப்பா தான், எனக்கு எதுவுமே வேணாம். நாங்கள் 2 3 பொருள் வாங்க போயிருந்தோம். வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பாப்பா கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த பாப்பா இவங்களை எதுவுமே கேட்கவும் இல்லை. நாங்களே கேட்டாலும் வேணாம் தான் சொல்லுவோம் அந்த பாப்பா. ஆனால் எங்கள் கூட தான் இருக்குது. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமே எங்கள் கூட தான் வருது. திரும்பவும் கூப்பிட்டு போய்ட்டு அந்த பாப்பாவுக்கு 2 சாக்லேட் மாதிரி இதை வாங்கி கொடுத்தோம். அப்போவே அந்த பாப்பா வேணாம் தான் சொல்லுது. அந்த பாப்பா எங்களை வாங்கித்தான்னு கேட்கல, எங்களை ப்ரெஷரும் கொடுக்கல, நாங்களே தரோம், அப்பவும் வேணாம் தான் சொல்லுது. ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமே எங்கள் கூட தான் வந்துட்டு இருக்கு, எங்கள் கூடவே தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய ஹார்ட் என்னவா மாறிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரணும் ஏன் அப்படின்னு. நீங்கள் நான் எதிர்பார்க்குற தப்பு இல்லை, நீங்கள் நான் விரும்புகிற காரியம் தப்பு இல்லை. ஆனால் அது நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே, அவர் அதை நடத்தலைன்னு தெரிஞ்ச உடனே, இனி அவர் இதை செய்ய மாட்டார் தெரிஞ்ச உடனே, ஜெபம் செய்யாமல், அவர் துதிக்காமல்,
அவர்கிட்ட அவர் சமூகத்தில் அமராமல் விட்டு போகிறோம் பாருங்க, இது ரொம்ப தவறு. நம்ம அவரை ஏமாற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிற விண்ணப்பம்லாம் பாருங்க, எப்படி ஏமாத்துறோம். நான் ஜெபிச்சிருக்கிறேன், நீங்கள் வேணும் நீங்கள் வேணும் நீங்கள் வேணும்னு கேட்டிருக்கிறேன், நான் ஆராதிச்சிருக்கிறேன், துதிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து ஆக்டிங்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆக்டிங் தான். அது எப்படிங்க சாத்தியம்? என்னை பார்த்து நீங்கள் ஆக்டிங் சொல்கிறீங்க. ஆமாம், நீ எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்யலைன்னு தெரிஞ்ச உடனே நீ இன்னும் என் கிட்ட வராமல், இன்னும் என் பட்சமாக வராமல் விட்டு தூரம் போன கூட ப்ராப்ளம் இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு போயிட்டப்ப, இதான் ரொம்ப பெரிய தவறு. இதில் எல்லாருமே இருந்திருக்கிறோம். நானே இருந்திருக்கிறேன், நீங்களும் இருந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு பீப்புள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அவர் சமூகத்துக்கு நேராக போகும் பொழுது, அவருடைய சந்நிதிக்கு நேராக போகும் பொழுது, எனக்கு நீங்க தான் வேணும். அவர் சொல்லுவார், சரி ஓகே, நான் கூட தான் இருக்கிறேன். அடுத்த விண்ணப்பம் எனக்கு நீங்க தான் வேணும். சரி, அடுத்த விண்ணப்பமே எனக்கு நீங்க தான் வேணும். சரி, அடுத்த விண்ணப்பமே நீங்க தான் வேணும். அவரே சொல்லுவார், அப்பா உனக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு கொஞ்சம் பாரு. இவ்வளோ தேவைகள் இருக்கு. நீ என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த தேவையை பற்றி தான் நீ என்கிட்ட பேசணும். ஆனால் இந்த தேவையை நீ எதுவுமே பேசவே மாட்டேன். அப்பா, இன்னைக்கு இந்த தேவையை நீங்கள் எனக்கு சரி செஞ்சிடுவீங்க, ஓகே. திரும்ப அடுத்த ஒரு தேவை வரும்ல, அப்போ நான் யார்கிட்ட வந்து நிற்கணும்? உங்ககிட்ட. சரி, அதையே முடிச்சிட்டீங்க. அடுத்த ஒரு தேவை வரும்ல, அப்போ நான் யார்கிட்ட வந்து நிற்கணும்? உங்ககிட்ட. அதையே முடிச்சிட்டீங்க. திரும்ப அடுத்த ஒரு தேவை வரும், அதையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க. திரும்ப நான் யார்கிட்ட வந்து நிற்கணும்? உங்ககிட்ட தான். நான் என்ன சொல்கிறேன், நான் எதுக்கு தேவைக்காக உங்ககிட்ட வரணும்? உங்கள் கூடவே அப்படி நின்றுறேன். நான் இந்த பூமியில் மரித்து உங்கள் சன்னிதானத்தில் வர வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். தேவை பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க என் தேவையை. ஆனால் நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன். சில சமயம் எனக்கு ஹார்ட் பெயினாக தான் இருக்குது நீங்கள் நடத்தலைன்னு தெரிஞ்ச உடனே. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என் கூடவே இருங்க, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். ஒவ்வொரு ஆவிக்குரிய மக்களும் இந்த ஒரு உறவை அனுபவிச்சிருப்பாங்க. என்ன உறவு தெரியுமா? நம்மால் தேவனை பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய கண்களின் பிரகாரம் அவருடைய உணர்வை நாம் உணர முடியும். அவர் இருக்கிறார் என்ற உணர்வை உணர முடியும். அவர் நம்ம அருகில் கடந்து போகிறார், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு பேசுகின்ற அந்த சத்தம், நாம் எங்கு போனாலும் நம்ம ஒரு நிழல் பாதுகாத்து கொண்டே இருக்கோம். அந்த நிழல், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமில்லை, ஒரு ஆவிக்குரிய மக்கள் ஒரு விதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வட்டத்திற்குள் போவாங்க. என்ன உறவின் வட்டம் அப்படின்னா, அவரோடு பேசுகின்ற உறவு. அதாவது எப்படின்னா, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், அவர் உண்மையாக அமர்ந்து இருக்கிற மாதிரி. தங்களுடைய அறையில் அவர் வலது பக்கமாக அமர்ந்திருக்கிறார், நம்ம அவருக்கு எதிர்க்க அமர்ந்திருக்கிறோம். 2 பேருமே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுகிற மாதிரி ஒரு உறவுக்குள்ள இருப்பாங்க. அதோட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அழகாக நடந்து போவாங்க. அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருப்பாங்க. அவருடைய மடியில் படுத்து கொண்டிருப்பாங்க. அவருடைய முகம் நம்மை பார்க்கும், நம்முடைய முகம் அவரை பார்க்கும். ஆனால் நமக்கு இருக்கிற தேவை பார்த்தீங்கன்னா, டன் கணக்கான தேவை இருக்கும். அதை யாராலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதை யாராலும் சரி செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் சில காரியங்களை சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிற தேவையை கொஞ்சம் பாரு, இது வரைக்கும் ஜீசஸ் எதனா ஒரு அற்புதம் பண்ணாரா? நீயும் வாரம் பைபிள் எடுத்துகிட்டு போறிய, எதனா ஒன்று பண்ணாரா அப்படின்ட்டு அநேக விமர்சனங்கள் வரும். ஆனால் இந்த ஆவிக்குரிய மக்கள் அந்த ஆவிக்குரிய உணர்வில் அவரோடு நடந்து கொண்டு இருப்பாங்க, உண்மையாக நடந்து கொண்டு இருப்பாங்க, உண்மையாக பேசி கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய எல்லா விண்ணப்பமும் என்ன தெரியுமா? நீங்க என் கூடவே இருங்க, விலகாத மேகமா இருங்க. அவரே சொல்லுவார், உன்னுடைய விண்ணப்பத்தை என்கிட்ட கொண்டு வா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் கூடவே இருங்க. இந்த பாரு, உனக்கு இருக்கிற யுத்தங்கள் பாரு, அதை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ ப்ரேயர் பண்ணு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் கூடவே இருங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் கரங்களை கொடுங்க, உங்கள் கரங்களோட கரங்க உங்கள் கரத்தோடு என்னோடய கரம் கோக்கப்படட்டும், நான் உங்கள் கரத்தை பிடிச்சிட்டு உங்க கூட நடந்து வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு வேர்டு நல்லா கவனிங்க. ஒருவேளை வருகை தாமதமாகுது, இட்ஸ் அன் இமேஜினேஷன். வருகை தாமதமாகுது, ஒரு ஆசை, அப்படி வச்சுப்போம். வருகை தாமதமாகுது, நம்ம மறித்துட்டோம், பரலோகத்துக்கு நேராக போயிட்டோம், ராஜாவை தரிசிச்சிட்டோம். அப்போது நம்ம அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம், பா நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், நான் உங்களை எவ்வளோ விசுவாசித்தேன், நான் எவ்வளோ உங்கள் மேலே பட்டதெல்லாம் இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு எங்குமே இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு காரியத்தில் எங்கள் அதிசயமே பண்ணலையேப்பா. நான் எவ்வளோ உங்களை நம்பினேன்,
நீங்கள் இது நிச்சயம் நடத்துவீங்கன்னு ஆசையாக இருந்தேன்ப்பா, ஆனால் நீங்கள் செய்யவே இல்லையப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜாவுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ விரும்பின காரியத்தை நான் செய்யாததுனால தான் நீ பரலோகத்துக்கு வந்திருக்கிற. நீ கேட்ட பத்தியா ஒரு விண்ணப்பம், அதை நான் உனக்கு கொடுக்காததுனால, நடத்தாததுனால நீ பரலோகத்துக்கு வந்திருக்கிற. இன்னொரு ஒரு நபர் சொல்லுவாங்க, பா நான் எந்த விண்ணப்பத்தையும் கேட்கவே இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு கொடுத்தீங்க, இந்த வாழ்க்கையை ஏன் கொடுத்தீங்க, இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுத்தீங்கன்னா, நீ எதுவுமே கேட்கல பத்தியா, அதனால தான் கொடுத்தேன். இது கொடுத்ததுனால தான் நீ பரலோகத்துக்கு வந்திருக்கிற. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சர்ச் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இது நம்ம 2 பேருக்குமான வார்த்தை, இது எல்லாருக்குமான வார்த்தை, இதை பார்க்குற எல்லாருக்குமான ஒரு வார்த்தை. சில சமயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுனால ஹியூமன் நேச்சுரல் என்ன அப்படின்னா, ஒரு விரக்திக்குள்ள போவோம், ஒரு அழுத்தத்துக்குள்ள போவோம். இட்ஸ் குட். அவர் நடத்தாமல் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப பெரிய அதிசயம். நாம் விரும்பி கேட்ட காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறார் பாருங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க நான் அதிகமாக உறவில் இருக்கிறோம், அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். அவரே பேசியிருக்கிறார், இதை நான் உங்களுக்கு செய்வேன்னு. ஆனால் இன்னும் செய்யலை. விரக்தி வர்றது இயல்பு, அழுத்தம் வர்றது இயல்பு, சோர்வு வர்றது இயல்பு. ஒரு விதமான அப்படி முடங்கி படுப்போம், சரியா சாப்பிட மாட்டோம். இட்ஸ் ஹியூமன் நேச்சுரல். அது இயல்பு. நாம் ஒன்றும் தேவ தூதரோ கர்த்தரோ கிடையாது. இட்ஸ் ஹியூமன் நேச்சுரல். அது இயல்பு தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்காக எனக்காக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, இதுவரை உங்க வாழ்க்கையில சந்திக்காத ஒரு பெரிய காரியத்தை தேவனுடைய அறிவிலிருந்து, அவருடைய ஞானத்திலிருந்து, அவருடைய புத்தியிலிருந்து யாரும் யோசிக்காத ஒரு காரியத்தை செய்கிறார். செங்கடல் வந்து நிற்கிறது. எப்பா முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும் அடுத்தது என்னவென்று. யாரும் யோசித்து பார்க்கல. மோசே கூட யோசித்து பார்க்கல, எந்த நபரும் யோசித்து பார்க்கல. ஆனால் அவர் செய்தார். Can I tell you something? அந்த தேவன் இன்று வரை ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்யலன்றது பத்தி கவலை இல்லை. ஏதோ ஒன்று பெருசா செய்ய போகிறார், அதை நினைச்சு நான் ஹாப்பியா இருக்கிறேன். இட்ஸ் ஆன் தி வே. அது வந்து கொண்டிருக்கிறது. எனக்காக அவர் பெரிய காரியத்தை அவருடைய எண்ணத்திலிருந்து, அவருடைய யோசனையிலிருந்து அவரே இறங்கி வந்து எனக்காக செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செங்கடலை பிளந்தது யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர். அவரே இறங்கி வந்து செய்தார். அவருக்கு தெரியாம செங்கடல் ஒன்றும் பிளக்கல. அவருக்கு தெரிந்தது. அவர்தான் கடலை பிளந்தார். நீங்க நான் போகின்ற எல்லா விதமான உபத்திரவம், எல்லா விதமான பிரெஸ்கியூஷன், எல்லா விதமான ட்ரையல், எல்லா விதமான வில்டர்னஸ் அவருக்கு தெரியும். இன்னும் எதுவுமே நடத்தலையே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று நடத்த அவர் தயாராகி கொண்டிருக்கிறார், என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நான் அதை ரிசீவ் பண்ண போறேன். அவருடைய எண்ணத்தில் தான் அவர் செய்ய போகிறார். அவர் எதுவுமே செய்யாதனால நான் மறந்துட்டாரா? நீங்க நான் ஜெபிக்கிறோம், எடுத்து ஜெபத்தை நிறுத்துப்போ அப்படி நம்ம அப்பா சொல்லுவாரா? என் ஜபலாம் எனக்கு பிடிக்கல, நீ இப்போ கலராகவே இல்லை, ஃபேராகவே இல்லை, போ 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 அப்படி நம்ம ராஜா சொல்லுவாரா? உன் ஜபலாம் எனக்கு பிடிக்கல, நீ பார் நல்லா பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வா, நீ பார் என்ன வேலை செய்கிற, என்ன ஒர்க் பண்ணுற, இந்த ஒர்க்குக்கெல்லாம் நான் விண்ணப்பத்தை கேட்கணுமா? போ 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 என்ன அவங்க விண்ணப்பத்தை தான் கேட்பேன், போ போ அப்படி ராஜா சொல்லுவாரா? அப்பா நம்மளுடைய தோற்றத்தை பார்க்கல, நம்ம செய்கிற வேலையை பார்க்கல, நம்ம பேசுகின்ற அந்த ஸ்லாங்கை பார்க்கல. அப்பா எதையும் பார்க்கல. அப்பா நம்ம ஹார்ட்டை பார்க்குறாரு. நம்ம ஹார்ட்டு அப்பா கிட்ட போய் சொல்லுது, அப்பா எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது, இந்த ஒரு காரியம் நடந்திருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நடத்தலை. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் தானே அதை நடத்தாமல் வச்சுருக்கீங்க, நீங்கள் நடத்துவீங்க. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, என்னை உங்கள் கூடயே வச்சுக்கோங்கப்பா, என்னை தள்ளிடாதீங்க. உமது நல்ல பரிசுத்த ஆவியை என்கிட்ட எடுத்துடாதீங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. நீங்கள் போதும்பா, நான் வாழ்கிற வரைக்கும் கூட வாழ்ந்துட்டு நான் மறிச்சிடுறேன்ப்பா. நீங்கள் கொடுத்த எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன்ப்பா, அப்புறமா என்னை எடுத்துக்கோங்க, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ஆத்மா அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் செய்கின்ற அதிசயம் மிக பெரிதாக இருக்கும். ஒருவேளை அதிகமான துன்பங்கள், அதிகமான அழுத்தங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒரு கேள்வி ஒன்று எழும்பும், நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், சடனாக என்னுடைய வேலை கூட எடுத்துட்டாங்க, என்னை வேலையிலேருந்து. பிஸ்னஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு, கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு, ஊழிய பாதையில் ஏகப்பட்ட தடை, குடும்பத்தில் தேவையற்ற சண்டை. ஆனால் நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உகந்த ஒரு வாசனையாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நற்கந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த விதமான தீமையான காரியமும் முன்னொரு காலத்தில் இருந்த எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தேன், இப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட எந்த ஒரு வாழ்க்கையில் நான் வாழல. ஆனால் வருகின்ற உபத்திரவம் ரொம்ப அதிகமாக வந்து கொண்டிருக்கு. இது என்னது, இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு யோசிக்கலாம். அவங்களுக்கு தேவன் தருகின்ற ஒரு அழகான ஒரு வசனம், ஒரு வார்த்தை.
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. சங்கீதம் 34:19 வாசிக்கிற நல்லா கவனிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். நீங்க உங்களுக்கு நீங்களே அந்த டைட்டிலை கொடுத்துக்கோங்க. அதிகமாக துன்பங்கள் வருது. ஆனா அவருக்கு உகந்த ஒரு மகனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதிகமான போராட்டங்கள் வருது. ஆனா இன்னுமா அவரை நான் மறுதலிக்கலையே, அவர் மறுதலிக்க மாட்டேன் அப்பா. அதிகமான உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கான். என் அப்பா நான் உயர்த்தி கொண்டிருப்பேன். இப்போ அவர் விரும்புகிற வாழ்க்கையில நீங்கள் நானும் இருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த வட்டத்துக்குள் போறோம் தெரியுமா? எந்த வட்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? நீதிமான் என்கின்ற ஒரு வட்டத்தில். நீதிமான்கள் செய்யும் மூக்கமான ஜெபம் அவர் சந்நிதியில் எட்டும். அவர் கேட்கிறார். நல்லா கவனிங்க. ஆபத்து உன் வாழ்க்கையில் இனி வராதுன்னு தேவன் எங்கேயுமே சொல்ல. உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமா இருப்ப, உனக்கு ஒரு உபத்திரமும் வராதுன்னு எங்கேயுமே சொல்ல. உனக்கு பிரச்சனையே வராதுன்னு எங்கேயும் சொல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எந்த தீங்கும் வராம நான் விடுவிப்பேன். மோதட்டும். நீ பாரு உன் அப்பா நான் எவ்வளோ பலம் உள்ளவர்ன்னு நீ பாரு. உன் அப்பா கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு நீ பார். நீ நினைக்கிற அப்பா நான் உன்னை கைவிட்டேன்னு. நீ நினைக்கிற அப்பா உனக்கு இன்னும் அதிசயம் பண்ணலன்னு. நீ நினைக்கிற அப்பா உன்னை மறந்துட்டேன்னு. நீ நினைக்கிற அப்பா எனக்கு இந்த காரியத்தை நடத்துறேன்னு சொன்னீங்க, இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்பா நான் மறந்துட்டேன். நீ நினைக்கிற அப்பா நான் உன்னை மறக்கல. அப்பா உனக்காக பெஸ்டானதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்பா கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். அப்பா முடிக்க போகிறேன். உனக்காக தான். இதுவரை உன் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு அதிசயத்துக்காக தான் அப்பா உனக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஏன் அப்பாவுக்கு இவ்வளோ நாள் எடுத்ததுன்னா அவ்வளோ பெரிய அதிசயத்தை அப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். ஏன் இவ்வளோ போராட்டம் உனக்கு அப்பா அனுமதித்திருக்கேன்னா அப்பா உனக்கு பெஸ்ட்டானதை நான் ரொம்ப பெஸ்ட்டானதை வச்சுருக்கிறேன். நீ ஹாப்பியாக இருக்கணும்ல, நீ நல்லா இருக்கணும்ல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்பாவை நீங்கள் மறுதளிக்கலையே, அப்பாவை தூஷிச்சு எங்கேயும் நீ பேசலையே. நீங்கள் தான்ப்பா வேணும்னு சொல்கிற. உன் உள்ளத்தில் ஆசை இருக்கு, ஆனால் நீங்கள் தான்ப்பா வேணும்னு கேட்குற. அப்பா உன்னை கைவிட்டுருவேண்ணா, இல்லை அப்பா அவன் ஜபத்தை தள்ளிட்டேனா? இல்லை, அப்பா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இது அதோட நேரம், கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன், உன் கையில் கொடுப்பேன். சர்ச், இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அற்புதம் அதிசயம் நடக்காததுனால அப்பாவை எதுவும் கோபமாக பேசிடாதீங்க. அவர் உங்களுக்கு நடத்தலைன்னா கூட கவலைப்படாதீங்க. அது நல்லதுக்கு நன்மைக்காக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காதனால அது நன்மைக்கு. ஆனால் முடிவில் அது நன்மையாக முடியும். இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்ற சமயத்தில் அப்போ கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கெட் ரெடி. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தயாராக இருங்க. எப்போதும் போல ஒரு நாள் வழக்கமாக நம்ம அப்படியே எழுந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருப்போம். திடீர் நற்செய்தி கேள்விப்படுவோம். அப்பா செய்து வைத்திருக்கிற அதிசயம் இட் வில் நாட் லைக் திஸ். குட்டியாக இருக்காது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியில் போட்டாங்க. ஒருவேளை அக்னியில் போடுவதற்கு முன்பதாகவே ராஜா வந்து வேணாப்பா விடுங்கப்பா அப்படின்னு. ஆனால் என்ன வந்திருக்கோம்? அக்னியில் போட்டிருக்கணும், ஆனால் ராஜா வேணான்ட்டாரு. இப்படி தான் வந்திருக்கோம். நல்லா கவனிங்க. அக்னியில் போட்டாங்க அந்த 3 நபரை. ஆனால் 4வது நபரை ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்பா இது யாரு? மனுஷகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயலாக இருக்கிறதே, இது யாருன்னு கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீங்களா அக்னிலேருந்து அந்த 3 பேரையும் வெளியே கொண்டு வந்த பிறகு எல்லாம் அமைதியாக இருந்திருப்பாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்து உலகமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை பற்றி போய் உலகம் ஃபுல்லாக பிரசித்தமாயிட்டு இருக்கும். அந்த ஊரால பேசியிருப்பாங்க, நான் பார்த்தேன் 2 கண்ணால், நாங்கள் தான் போட்டோம். இதில் ஒருத்தன் போட போனாயா, அவன் செத்துட்டான், ஆனால் இவங்க சாவலையா, அவங்க கூட ஒருத்தர் இருந்தாரியா அப்படின்று தேவன் அவங்க கூட இருந்ததை அவங்க பிரசித்தப்படுத்தல, அவங்க கூட இருந்த எல்லாரும் பிரசித்தப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு இப்ப தேவன் கடைசியாக வைத்திருக்கிற, ஃபினிஷ் பண்ணி முடித்து வைத்திருக்கிற மாபெரும் அதிசயத்தை உங்களுக்கு அவர் தரும் பொழுது உலகம் பார்த்து ஆச்சரியப்படும். This word is for you, my church. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அவர் நமக்கு எதுவுமே செய்யலன்னு இல்லை, நம்ம இன்னும் அதை முழுமையாக பார்க்கல, எது ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ எல்லாருக்கும் வருகின்ற ஒரு விரக்தி, ஒரு அழுத்தம் நமக்கு வராமல்
அவரோடு இருப்போம், அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். அவர் ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் போதும், எல்லாம் காரியம் மாறுதலாக முடியும். கேன் வி ப்ரே? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற இந்த மகிமையான வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த வல்லமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எந்த விதமான காரியமும் நடக்கலை, ஆகவே உங்கள்கிட்ட நான் தூரம் போயிடுறோம், அது ரொம்ப தவறு. நீங்கள் நடத்தினாலும் சரி, நடத்தலைனாலும் சரி, உங்கள் கூட நடக்கணும், எங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கணும். எங்களுக்கு இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஒரு சில பேர் ஒரு சில ஏக்கங்களோடு இருப்பாங்க, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் நடத்திட்டு இருக்கிறேன், நான் முடிக்க போகிறேன், முடிச்சுட்டேன், நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ண அப்படின்றீங்க. அந்த வார்த்தைக்காக நன்றி. மக்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.